இப்போது நீங்கள் காட்டில் இருக்க சிங்கம்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எப்போதுமே ஒரு மாதிரி அக்ரெசிவாகவும் ஒரு பர்பஸோடவும் ரொம்பவே ஆக்டிவாகவும் இருக்கும். ஆனால் இதுவே நம்ம வண்டலூர் ஜூவில் இருக்கிற சிங்கத்தை பார்த்தீங்கன்னு வைங்களேன், சிங்கத்தை பார்க்க முடியாது, சிங்கமே இருக்காது. பட் எப்போயாவது சான்ஸ் கிடச்சி நீங்கள் அந்த சிங்கத்தை பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த சிங்கம் ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே கொட்டாய் விட்டுக்குன்னு எழுந்து நடக்காமல் அப்படியே ஒரே இடத்துல படுத்துக்கின்னு மெதன்னு நல்லா மாவு மாதிரி ஒரே இடத்துல இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஒரு அனிமலோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் டு ஈட். சிங்கத்தோட பர்பஸ் என்ன? அது வேட்டையாடுறது. ஸோ அந்த வேட்டையாடுற அந்த பர்பஸே அந்த சிங்கத்துக்கிட்ட இல்லாதனால பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் டிப்ரெஸ். அது வேலைக்கு ஃபுட்டு வருது, அதுக்குன்னு தனியாக ஒரு ஒய்ஃப் இருக்குது, பட் இருந்தாலும் இட்ஸ் டிப்ரெஸ் பிகாஸ் இட் ஹாஸ் நோ பர்பஸ். அதேமாரி தான் நீங்களும். யூ ஹாவ் எவ்ரி திங், யூ ஹாவ் ஃபுட், ஷெல்டர், ஹவுஸ், எவ்ரி திங், பட் யூ டோன்ட் ஹாவ் அ பர்பஸ். ஸோ பர்பஸ் இல்லாதனால யூ ஜஸ்ட் சிட், வாட்ச் டிவி அண்ட் வாட்ச் ரீல்ஸ். சேம் லைக் திஸ் லைன் இன் த வண்டலூர் ஜூ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே, ஹேவ் அ பர்பஸ். ஸோ அந்த பர்பஸை கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த எக்கிகை புக்கை நீங்கள் வாங்கி படித்தாலே தெரியும். புக்கெலாம் வாங்கி படிக்கணும் கூட அவசியம் இல்லை. அதில் ஒரே ஒரு சார்ட் மட்டும் இருக்கும். ஸோ அந்த சார்ட்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணினாலே நீங்கள் ஒரு மையப்புள்ளி வந்துடுவீங்க. அதாவது உங்கள் பர்பஸ் என்னன்னு நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் அதை கண்டுபிடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் வாண்ட் டு பி லேசி. ஏன்னா அந்த பர்பஸே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட குழந்தை மாரி ஆகிடும். சப்போஸ் உங்கள் குழந்தை நைட்டோ பகலோ சாப்பிட்லனா உங்களால் நிம்மதியாக தூங்க முடியுமா? முடியாது. அதேமாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்பஸும். ஸோ உங்களுக்கு பர்பஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் அதை நோக்கியே ஓடின்னு இருப்பீங்க. ஸோ உங்கள் லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு மீனிங் கிடைக்கும். ஏன்னா நானே சில டைமில் பார்த்தீங்கன்னா நைட்டு தூக்கம் போகும்போது எப்படா காலையில் விடியுன்னு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது. ஏன்னா என் ஒர்க் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் என் ஒர்க்கு எனக்கு அதிகமான பர்பஸ் தருது. ஸோ ஐ ஹாவ் அ மீனிங் டு பி ஆக்டிவ் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் லேசி. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் எனக்கு இந்தமாரி சில்லி கொஸ்டினாக கேட்பாங்க. அப்புறம் எப்படி இவ்வளோ காலையில் எழுந்துக்கிறது, காலையில் 3 மணிக்கு எப்படி இவ்வளோ எழுந்துக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானே அப்போலாம் எழுந்திருக்க மாட்டேன். த பாயிண்ட் இஸ் இட்ஸ் நாட் அபவுட் வேக்கிங் அப் 3, 4 எழுந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அந்த கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போனேன். ஓகே இப்போ 4 மணிக்கு எழுந்துன்னு சொல்கிறேன், எழுந்து என்ன பண்ண போகிறேன் தெரில. அப்புறம் ஏஞ்சி என்ன பண்ண போகிறேன்? இஃப் யூ ஹேவ் அ பர்பஸ், உங்களுக்கு அலாரமே தேவையில்லை, நீங்களே அந்த டைமில் எழுந்துருவீங்க. நீங்கள் சின்ன வயசில் இந்த ஸ்கூல் டூரு, காலேஜ் டூர்லாம் போயிருப்பீங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு தூக்கமே வராது, அலாரமே இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட்டு எழுந்துருவீங்க. ஏன்னா அந்த டூர் அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும். அந்த அடுத்த நாள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறதுனால அந்த நைட்டே நீங்கள் சரியாக தூங்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் உங்களோட பர்பஸும் இருக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபர்ஸ்ட் அண்ட் சிம்பிள் பாயிண்ட். இதை நீங்கள் பண்ணலைன்னா அதுக்கு அடுத்து நான் சொல்கிற பாயிண்ட்டை நீங்கள் பண்ணாலும் சரி பண்ணலாம் சரி, நோ யூஸ். அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஹாவ் டு கெட் டோபமைன் ஃப்ரம் யுவர் ஒர்க். இதுவே த ஒன் திங் தட் சேஞ்சஸ் மை லைஃப் கம்ப்ளீட்லி. ஏன்னா இப்போ நீங்கள் ஏன் ரீல்ஸ் பார்க்குறீங்க? இப்போ ஏன் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஆடுறீங்க? ஏன் நீங்கள் சரக்கு, தம்மு, பான் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, பட் உங்கள் ஒர்க் மேலே இன்ட்ரெஸ்டாக இல்லை? ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸ் வந்து ஃபன்னாக இருக்குது. அது ஃபன்னாக இருக்கிறதுனால உங்களுக்கு டோபமைன் கிடைக்குது. டோபமைன் கிடைக்கிறதுனால மறுபடியும் நீங்கள் அந்த இடத்துக்கே போகிறீங்க. ஜஸ்ட் லைக் அ லூப். டோபமைன் கிடைக்கிறதுனால அந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆகிறீங்க. இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுனால மறுபடியும் டோபமைன் கிடைக்குது. மறுபடியும் ஒரு சுற்றி அந்த லூப்லேயே இருக்குது பார்த்தீங்களா? அந்த லூப்பே நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் ஒர்க்கில் அப்ளை பண்ணிடுவீங்களேன், எவ்ரி திங் வில் பி சார்ட்டட் அவுட். எவ்ரி திங் பிகம் ஸோ ஈஸி. ஸோ அப்போ எப்படி ப்ரோ அந்த டோபமைன் லூப்பை உங்கள் ஒர்க்கு அப்ளை பண்ணுறது கேட்டிங்கன்னா, யூ ஜஸ்ட் ஹவ் டு மேக் யுவர் ஒர்க் ஃபன். அதாவது உங்கள் ஒர்க்கை நீங்கள் எவ்வளோ ஃபன் ஆகுறீங்களோ அவ்வளோ டோபமைன் கிடைக்கும். டோபமைன் கிடைக்கலாம் மறுபடியும் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஜஸ்ட் கோஸ் ஆன் த லூப் ஆஃப் டூயிங் ஒர்க் மோர். ஸோ இப்போ இன்னொரு கொஸ்டின் வரும், எப்படி ப்ரோ நம்ம ஒர்க்கை ஃபன் ஆகுறது? நான் செய்கிற வேலையை எனக்கு பிடிக்கலையே. இட்ஸ் நாட் அபவுட் வாட் ஆர் யூ டூயிங், இட்ஸ் அபவுட் ஹவ் ஆர் யூ டூயிங் தோஸ் திங்ஸ். ஏன்னா வீட்டை பெருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான வேலை. பட் அந்த கஷ்டமான வேலையை நீங்கள் எப்படி செய்கிறீங்க? என்ஜாய் பண்ணி செய்கிறீங்களா, இல்லை கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி செய்கிறீங்களா? ஜஸ்ட் அபவுட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் மைண்ட் செட். ஸோ அது உங்கள் ஒர்க்கே எப்படி ஃபன் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஸ்டடி த புக் ஆஃப் அலி அப்தால், அந்த புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் அவரோட வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வீடியோஸ் ஃபுல்லாக இதாக இருக்கும், எப்படி ஒர்க்கை ஃபன்னாக மாற்றுறதுன்னு. இந்த ஒரு பாயிண்ட்டை பண்ணிங்கனாலே போதும், ஒரு நாளைக்கு 10 hours and 12 hours வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம்.
அப்புறம் 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் ஹேவ் டு சேஞ்ச் யுவர் ஐடென்டிட்டி. நான் என் வீடியோவில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உங்களை பார்க்குற விதத்தை மாற்றாத வரைக்கும் உலகத்தில் மற்றவங்க உங்களை பார்க்குற விதமும் சுத்தமாக மாறாது. நீங்கள் கொஞ்சம் உங்கள் லைஃப் ரீவைண்ட் பண்ணி பாருங்களேன். அப்படி பார்த்தீங்கன்னா மேபி உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் டீச்சர்ஸோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சோம்பேறின்ற ஐடென்டிட்டியை அவங்க மனசுக்குள்ளே புகுத்திருப்பாங்க. ஏய் சோம்பேறி இங்கே வா, ஏய் சோம்பேறி எழுந்துரு, ஏய் சோம்பேறி அந்த புக்கை சப்மிட் பண்ண, ஏய் சோம்பேறி 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 அப்படி சொல்லியே பார்த்தீங்கன்னா யூ ஜஸ்ட் பிகம் அ சோம்பேறி. அது அப்படியே ஒரு ஆளாகவே மாறி இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒர்க் பண்ணலான்னு போகிறீங்க, அப்படியே உங்கள் மைண்டில் ஒரு வாய்ஸ் வரும், வா நம்ம போய் டிவி போகலாம், வா நம்ம போய் ரீல்ஸ் பார்க்கலாம், வா நம்ம போய் டிவி பார்க்கலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு அந்த வாய்ஸ் வந்துனே இருக்கும். ஸோ அந்த வாய்ஸே வேறு எதுவுமே கிடையாது, அது நீங்கள் க்ரியேட் பண்ண சோம்பேறி ஐடென்டிட்டி தான். ஸோ யூ ஜஸ்ட் ஹவ் டு சேஞ்ச் யுவர் ஐடென்டிட்டி டு பி அன் ஆக்டிவ் பர்சன். நான் லேசியான பர்சன் இல்லை ஆக்டிவான பர்சன்ற ஐடென்டிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது? இட்ஸ் ஸோ சிம்பிள். யூ ஜஸ்ட் ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் அன் ஆக்டிவ் பர்சன். எப்படி உங்களுக்கு நீங்களே ஆக்டிவான பர்சனை ப்ரூவ் பண்ணிப்பீங்க? பை ஜஸ்ட் டூயிங் ஸ்மால் திங்ஸ். ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறீங்க, அந்த விஷயத்தை நீங்கள் ஆக்டிவாக செஞ்சு முடிக்கிறீங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் பிகம்ஸ் யுவர் ஐடென்டிட்டி. ஒரு புது ஐடென்டிட்டியாக மாறிடும். லைக் யூ ஆர் அன் ஆக்டிவ் பர்சன். பட் த திங் இஸ் யூ ஹாவ் டு டூ இட் கன்சிஸ்டன்ட்லி, டெய்லி. விதை போட்டவனே பழம் சாப்பிட்ணுன்னு நினைக்குமோ நினைக்க செய்கிறதோ பாயிண்ட்டாக தான். அப்புறம் 4th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஸ்டாவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் டோபமைன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இப்போது நீங்கள் ஒரு குதிரையை வளர்க்குறீங்க, அந்த குதிரைக்கு நீங்கள் தண்ணி கொடுக்கணும். தண்ணி எடுத்து அந்த குதிரை வாய்க்குள்ளேயே ஊற்றுறீங்க, ஆனாலும் அந்த குதிரை குடிக்க மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அஃப்கோர்ஸ் மறுபடியும் ட்ரை பண்ணுவீங்க. அது வாயில் ஊற்ற நினைப்பீங்க, குச்சி ஊற்ற குத்த நினைப்பீங்க அது வாயில். பட் இட் டசன்ட் ஒர்க். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அந்த குதிரை வாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு அள்ளி நீங்கள் போட்டிங்கன்னு வைங்களேன், அந்த குதிரை பிடிக்குதோ பிடிக்கலையோ தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அதேமாரி தான் நீங்களும் உங்கள் மைண்டை ஃபுல்லாக டோபமைனாக பட்டினி போட போகிறீங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 நாளைக்கு நோ ஃபோன், நோ டிவி, நோ ஜங்க் ஃபுட், நோ புக்ஸ், நத்திங். ஜஸ்ட் சிட்டிங் யுவர் செல்ஃப் பை யுவர் செல்ஃப். ஸோ அப்படி 2 நாள் எதுவுமே இல்லாத போது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 2ஆவது நாள் கழிச்சுட்டு இருக்கிறதுலே ஒரு போரிங்கான ஒர்க்கை கூட பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணி செய்வீங்க. பிகாஸ் இந்த டைமில் உங்கள் மைண்டு டோபமைனுக்கு அலையுது. ஸோ ஸ்டாவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் கெட்டிங் டோபமைன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மேஜரான 4 பாயிண்ட். இப்போ 5வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுறது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் நிறைய சொல்லிக்கினே போகலாம். 5வது பாயிண்ட், 6வது பாயிண்ட், 7வது 8வது பாயிண்ட் சொல்லிக்கினே போகலாம். பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைனர் இம்ப்ரூவ்மெண்ட் தான் தரும். நான் சொன்ன மேலே இருக்கிற 4 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணின்னு வைங்களேன், நிஜமாகவே ஃபாலோ பண்ணின்னு வைங்களேன், நிஜமாலே அப்ளை பண்ணின்னு வைங்களேன், யூ கெட் 90% ஆஃப் த ரிசல்ட் ஃப்ரம் திட். 90%. ஸோ எப்பயும் போல் வழக்கம் போல் வீடியோ பார்த்துட்டு ஜஸ்ட் அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிற மாரி இந்த வீடியோஸ் கிடையாது. பிகாஸ் இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் சேனல் கிடையாது. இட்ஸ் லைக் an எஜுகேஷனல் என்டர்டெயின்மெண்ட் சேனல். 80% எஜுகேஷன், 20% என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் அண்ட் அப்ளை. ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் நீங்கள் எத்தனை வீடியோ பார்க்குறேன்றது முக்கியம் இல்லை. நான் 100 வீடியோ பார்க்குறேன், 500 வீடியோ பார்க்குறேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆகிடுச்சு. நான் ஒரு வாரத்தில் 5 புக்கு படிச்சிட்டேன், இந்த வருஷத்தில் நான் 3 புக்கு படித்தேன். இட்ஸ் அபவுட் ரீடிங் த சேம் புக் ஃபார் 100 டைம். ஒரு புக்கில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் உருவணும். அதேமாரி ஒரு வீடியோவில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த வீடியோ பார்த்த உடனே அந்த விஷயத்தை எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தது உங்களுக்கு ரிட்டனே கிடைக்கும். ஸோ இந்த லெட்டிங் கோ புக்கு இருக்குது. இந்த புக்கை பார்த்தீங்கன்னா நான் 6 மாதத்துக்கு முன்னே வாங்கினேன். 6 மாதமாகவே இந்த புக்கை தான் நான் படிச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் 10வது தடவை மேலே படிக்கிறேன். பிகாஸ் எத்தனை புக்கு படிக்கின்றது மேட்டர் இல்லை, படித்த புக்கில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம உருவுறோன்றதான் மேட்ரு. உருவணும். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ். ஒரு நாளைக்கு 13 hours எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, ஏன்னா அதுதான் மேக்ஸிமம் நான் ஃபோக்கஸ்டாக இருப்பேன். ஸோ 13 hours எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு ஒரு 30 minutes வீடியோ பண்ணலான்னு பிளான் பண்ணி இருக்கேன். இந்த வீடியோக்கு 1.5K லைக் வந்துச்சுன்னா நான் அந்த வீடியோ பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருந்தா சரிதான், கரெக்டாக இருந்தால் ஒர்த்தா